தொடர்ந்து மேலும் சில செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் ஆஜராகுமாறு அப்பல்லோ மருத்துவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இன்றும் அவர்கள் ஆஜராகவில்லை. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் சிகிச்சை தொடர்பான தங்களது விளக்கங்களை தவறாக புரிந்து கொள்வதாக அப்பல்லோ குற்றம் சாட்டியது. இதனால் மருத்துவக் குழு அமைக்கப்பட்டு அதன் முன்னிலையில் தங்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் அப்பல்லோ வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் அப்பல்லோ மருத்துவர்கள் இன்றைய தினம் ஆஜராக ஆணையம் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் மருத்துவர்கள் யாரும் இன்று ஆஜராகவில்லை. மேல்முறையீட்டு வழக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதை சுட்டிக்காட்டி அப்பல்லோ நிர்வாகம் விலக்கு கோரியுள்ளது. இதையடுத்து நாளை பிற்பகல் 2 மணிக்குள் அப்பல்லோ நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிபதி ஆறுமுகசாமி உத்தரவிட்டுள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 800 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கோமதி கூறியுள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ள அவர், பதக்கம் வெல்வேன் என்ற நம்பிக்கை இருந்ததாகவும் தங்கம் வெல்வேன் என்று தானே எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறினார். மெடல் பண்ண வேணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. மெடலுக்கு சான்ஸ் இருந்துச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுவேன்னு தெரியாது. லாஸ்ட்டு 50 மீட்டரில் தான் நான் புஷ் பண்ணி ஓடி நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணேன். இங்கே வந்துட்டு கத்தாரில் தமிழ்நாடு நிறைய இருக்கிறது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்னை பார்க்கணுன்னு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் பார்க்காதவங்க நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. என்கிட்ட ஃபோன் இல்லைனால எனக்கு நிறைய பேர் 3 ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஃபோன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லோரும் கேட்குறாங்க அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. எனக்கு அது தெரியல. ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே லட்சியம் என்று கூறிய கோமதி, அதற்காக தாம் கடினமாக உழைத்து வருவதாகவும் தனக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வண்ணம் பூசப்பட்ட மின்சார ரயில் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரையிலான தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்கியது. சென்னை தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு தினமும் காலை 8:30 மணிக்கு மகளிர் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி, ரெய்னா, பிராவோ உள்ளிட்ட வீரர்களின் புகைப்படங்கள் இருபுறங்களிலும் ஒட்டப்பட்டுள்ளன. ஏற்கனவே 2 ரயில்களில் இதேபோல் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டுள்ளன என்றாலும் மகளிர் சிறப்பு ரயிலில் ஒட்டப்படுவது இதுவே முதல் முறையாகும். வீரர்களின் படங்கள் அடங்கிய ரயிலில் பயணம் செய்தது தங்களை மிகவும் கவர்ந்ததாக பயணிகள் தெரிவித்தனர்.